ஆனால் ஆல்ரெடி ஒன்று உள்ளே இருக்கே கோல்டு வார். ஆனால் அந்த குரூப்பிசம் பெருசாக இருக்கிறதுனால யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அட்டாக் பண்ண பயப்படுறாங்க. இப்போ கையில் ஒரு பவர் கிடச்சதுன்னா அது ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்கன்னா இதை பண்ணுறாங்க. ஒன்று இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 3 பேர்னு வரும்போது பிக் பாஸ் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாருன்னா, நீங்கள் 3 பேருக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கூட கொடுத்துடலாம். அதாவது 3 பேருமே, ஏன்னா 3 பேருமே பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தான் சொல்லும்போது, ஆப்போசிட் டீம் இல்லைன்னு சொல்லும்போது, நீங்கள் 3 பேருமே பேசி ஒரு புரிதலுக்கு வந்தீங்கன்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துடலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இல்லைனா ஆடதான் போகிறீங்களா, அவங்கவுங்க கேமுக்கு அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்க தான் போகிறீங்களான்னு கேட்டால் எல்லாருமே ஆடுறதுக்கான ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு மேபி சபரி மனசில் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கனியக்கா அந்த கேமில் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் நின்று துஷார் கூட ஒத்துக்க வச்சுக்கலாம். கமருதிக்கும் வினோத்துக்கும் ஆல்ரெடி ஒரு உள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கே சபரி மேலே. சபரி வைக்கிற ரைஸில் வினோத் குறை சொல்கிறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி வைக்கிற ரைஸில் வினோத் குறை சொல்கிறதும், அப்புறம் கமருதீனுக்கோ சபரிக்கோ தண்ணி பஞ்சாயத்து ஒன்று பழசு இருக்குது. அப்புறம் வின்னர் அந்த டாஸ்கில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து எல்லாரும் சபரியை வின்னர்னு சொன்னால் எலிமினேட் ஆகிறது சபரி தான் சொன்னவரே வந்து வினோத் தான். வின்னர் ஆகிறது கமருதீன் சொன்னதும் வினோத் தான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, கமருதீனுக்கும் வினோத்துக்கும். இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அதாங்க ஃபர்ஸ்ட் டேல ஆரம்பித்த பஞ்சாயத்து அதோட எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக தான் இந்த பிக் பாஸ் போகும். மேபி உட்காந்து ஹெல்த்தியாக அந்த கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணால், சாரி சொன்னால், சரி பண்ணால் ஒரு சில விஷயங்கள் தானாக சரியாகும். ஒரு சில விஷயங்கள் வெளிப்பார்வைக்கு சரியானாலும் உள்ளுக்கு அந்த பேக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும்னா இந்த இடத்துல அது வந்து சபரிக்கு அடி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கமருதீனுக்கும் வினோத்துக்கும் அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது பிரச்சனையாக மாறாது, ஜஸ்ட் ஒரு வாக்குவாதமாக மாறும். அதுக்கப்புறம் மனசு விட்டு பேசினாங்கன்னா சரியா போயிடும். இல்லை மனசுலேயே இருந்தால் கூட அது இவங்க 2 பேர் தான் பேசுவாங்களே தவிர வெளியால் உள்ள விட மாட்டாங்க, ஒரு நியாயமான ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஸோ அதுதான் இப்போ நடந்தது. ஓகேங்களா, நடந்தது எப்படி நடந்ததோ தெரியாது, அது பாருக்கு சாதகமாக நடந்ததுன்றது மட்டும்தான் இன்னைக்கான டாஸ்கில் நடந்த விஷயம். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஆப்வியஸாக அந்த ஆப்ஷனை கொடுத்தாலும் இவங்க 3 பேரும் ஒத்துக்கலாம், நாங்கள் தனித்தனியாக ஆடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டெஃபெண்டர்ஸ் அவங்கவுங்க சப்போர்ட்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஆப்வியஸாக துஷார் வந்து சபரி ஃபோட்டோவை வந்து எடுத்துட்டு வைக்கல. ஓகேங்களா, ஸோ சபரி ஃபோட்டோ வந்து துஷார் வந்து உள்ளே வைக்கல. அவருக்கு அதில் தலையில் வேற அடிபட்டுருது. அந்த ஆடும்போது விக்ரம் கூட ஏதோ ஒரு கிளாஷ் ஆகிடுது. ஸோ வந்துட்டு வைக்கல சபரி இது. ஓகேங்களா, ஸோ வந்து அவர் ஃபோட்டோ உள்ளே போகாததுனால சபரி வெளில வந்துடுறாரு. துஷாரும் கமருதீனும் இப்போ இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி அவருக்கு துஷாருக்கு வேறு கொஞ்சம் அடிப்பட்டு கொஞ்சம் ஹாஷாக தான் பட்டுருச்சு. ப்ரைஸ் பேக்லாம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடியான்னு பிக் பாஸ் கேட்குறாரு. ஓகேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போனார், அது ஓகே. பட் ஆனால் இந்த இடத்துல சபரி வெளியில் வந்தது பாருக்கு ரொம்ப ஹாப்பி. அதை அவங்க ரொம்ப வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறாங்க. சபரி வெளியில் வந்தது ஹாப்பி அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் என்ன கேட்டால் பாரு அந்தளவுக்கு ஓப்பனாக அதை வெளிப்படுத்தியிருக்க வேணாம். அவங்க வாயில் நிறைய வம்ப வாங்கி கட்டியிருக்காங்கன்னும் போது இது வரைக்கும் ஓகே. ஆனால் இப்போ அதை வெளிப்படையாக ஓகே, அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது, ஒரு கோவம் இருக்குது, வலி இருக்குது, அந்த ஒரு ஆற்றாமை இருக்குது, எல்லாமே புரியுது. ஏன்னா போன ரவுண்டில் நேற்று முந்தானேத்து நடந்த ரவுண்ட்ஸ்லாம் பாருவை 3 ரவுண்ட்லேயும் வந்து கார்னர் பண்ணது சபரி தான், கனியக்கா பேச்சை கேட்டு. நான் சொல்கிறேன், கனியக்கா இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கவங்களும் அவங்கவுங்க கேமை ஸ்பாயில் பண்ணிக்குவாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அதுவும் ஒன்று ஒன்றா நடக்கதான் போகுது. ஓகேங்களா, அவங்க ஷைன் ஆகணுன்றதுக்காக இப்படி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டடியாக அவங்க தனியாக வந்து நிற்க மாட்டாங்க. சுற்றி இந்த மாதிரி ஒரு 4 பேர் வச்சு கேம் ஆடும்போது அவங்க ஒரு பெரிய குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் குரூப்பிசம் கூடயே இந்த கேமை வந்து கொண்டு போக முடியாது. அந்த ஃப்ளோலேயே நடுவில் ஏதோ ஒரு அங்கங்கே அது பிரேக் ஆகணும் போது அந்த பிரேக்கில் அவங்கவுங்க தனித்தனியாக அடி வாங்குவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து சபரி அப்படி தான் அடி வாங்கினாரு. ஏன்னா கமருதீனுக்கும் சபரிக்கும் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, பிரவீன்ராஜுக்கும் சபரிக்கும் ஒன்று ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ துஷாருக்கு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இப்போ இந்த இடத்துல துஷாருக்கு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது பிரவீன்ராஜும் ரம்யாவும். ரம்யா மட்டும்தான் துஷாருக்கான ஸ்டாண்ட் எடுத்தாங்களே தவிர அங்கே ஃபீல்டில் பிரவீன்ராஜை டக்குன்னு காணவே காணும். ஏன்னா அவர் மைண்டில் கமருதீன் தான் இருந்தது. ஆனால் துஷார் வந்து பிரவீனை செலக்ட் பண்ணார். அப்படின்னும் போது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ பாருக்குமே வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ண இஷ்டம் இல்லை, ஆனால் சபரி ஃபோர்ஸ் பண்ணி பாரு உள்ளே வந்துட்டு அந்த கேம்குள்ளே கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் துஷாரும் பிரவீன் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியாமல் இவரு அவர் உள்ளே கொண்டு வராரு. ஆனால் பிரவீனுக்கு கமருதீனை ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை. ஸோ அவர் பெருசாக அந்த இடத்துல பட்டும் படாமல் தான் இருந்தார். ரம்யாவால் மட்டும் அந்த டெஃபெண்டர்ஸ் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. ஸோ அந்த இடத்துல கமருதீன் ஒரு பாக்ஸரும் கூட. ஸோ ரம்யாவை வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் ஆல்ரெடி ரம்யா பட்டும் படாமல் அந்த கேம் ஆடுறாங்க அப்படின்னும் போது கமருதீனுக்கான அந்த ஃபோர்ஸில் கமருதீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வினோத்தும் அப்சராவும் கமருதீனுக்கு சப்போர்ட் கொடுத்ததுல கமருதீன் தான் வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இதில் லாஸ்ட்டாக பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க 3 பேர் இருக்கும்போது அவங்கவுங்களது அவங்க 3 பேருக்குள்ளே விட்டு கொடுக்கலான்னு ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் நிற்கும்போது 2 பேர் நிற்கும்போது
அவங்கவுங்களோட ஃபோட்டோவையும் அவங்கவுங்க வைக்கலாம். அதாவது அவங்களுக்கான ஸ்டாண்டையும் அவங்க எடுக்கலாம். மற்றவங்களோட ஃபோட்டோவையும் அதாவது எடுத்து வச்சுட்டு வைக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. பட் ஆனால் கமருதீன் அவர் ஃபோட்டோவையும் துஷார் அவர் ஃபோட்டோவையும் தான் வைக்க ட்ரை பண்ணாங்க. கமருதீன் தான் ஃபோட்டோ வச்சாரு, துஷார் வைக்க முடியல. ஸோ அவர் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல கெமியை செலக்ட் பண்ணியிருந்தா, துஷார் வந்து கெமியை செலக்ட் பண்ணியிருந்தா ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். பட் ஆனால் அவர் ஏன் பிரவீனை செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. கெமி ஸ்ட்ராங்காக நின்று இருப்பாங்க. ஏன்னா சபரி வெளில வந்தோடனே கமருதீனுக்கு கெமி சைடில் இருக்க கனியும் இதுவும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆப்வியஸாக துஷாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஏன் பிரவீனை செலக்ட் பண்ணாருங்கிறது தெரியல. ஸோ அது அவருக்கு அடி வாங்குச்சு. இனிமேல் இந்த சப்போர்ட்டர்ஸ் கேமுன்னு கொண்டு வந்தால் தமிழ் பிக் பாஸில் இனிமேல் இந்த டாஸ்க் வைஸ் இப்படி தான் போக போகுதுன்னா அவங்கவுங்களுக்கான ஃபேவரட்டிசம் யார் பண்ணுவாங்கன்றத நம்ம அந்த சப்போர்ட்டர்ஸில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஹிண்ட் தான். ஓகேங்களா? இதுதான் தெலுங்கு பிக் பாஸ்ல இது டாஸ்க்கு எல்லா டாஸ்க்லையுமே நடக்குங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல உங்க சப்போர்ட்டர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸா அந்த டிஸ்கஷன் நடக்கும். ஆப்வியஸா அதை பண்ணுவாங்க. அதுல ஃபேரா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதையும் அவங்க ஓப்பனா ஒத்துக்குவாங்க. அப்படின்னும் போது இந்த சீசன்ல இதை இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டினியூ ஆச்சுன்னா பாதி கேம் நம்மளுக்கு அங்கேயே புரிஞ்சிடும். எப்பவுமே பொம்மை டாஸ்க்ல தான் அது புரியும் அப்படின்னு சொல்ற இடத்துல பொம்மை டாஸ்க்ல இருந்து இது ஆரம்பிச்சிருக்குன்னா இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கணும். இது ஆச்சுங்களா? ஆனா இது என்னன்னா அந்த டெஃபெண்டர்ஸ்னு சொல்லாம உங்க சப்போர்ட்டர்ஸ்னே டைரக்டா சொல்லலாம். நெக்ஸ்ட்ல மேபி சொல்லுவாங்களோ தெரியல. ஓகே, பார்வதி வந்து இது முடிஞ்சிருது. கமருதீன் வின் பண்ணிடுறாரு. பார்வதி கமருதீன் வின் பண்ணதுக்கான சப்போர்ட்டை விடவும் சபரி தோத்ததுக்கான விஷயத்த கொண்டாடுறாங்க. திவாகர் சார் எப்பயும் போல பார்வதிக்கு சப்போர்ட்டு. சபரி தோத்ததில் நிறைய பேருக்கு அங்கே ஆதங்கம். கமருதீன் வின் பண்ணதில் ஹாப்பி இல்லை. வின் பண்ணோடனே ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ், வினோத், கமருதீன், அதுக்கப்புறம் பாரு. கமருதீனுக்கும் பாருக்குமே ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ கமருதீனுக்கும் திவாகர் சாருக்கு எப்பயுமே ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும். இப்போ பாருவோட சேர்ந்ததுனால பாரு மாதிரியே கமருதீனும் வந்து திவாகர் சாரை கொஞ்சம் அவருக்கான பக்குவத்தோடவே இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இவர் இப்படி சொன்னால் சைலண்ட் ஆயிடுவாருன்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஹாஷ் இல்லாமல் கொஞ்சம் 3 பேருமே உட்காந்து கொஞ்சம் க்ளோஸாக நல்லா ஃப்ரீயாக பேசுறத பார்க்க முடியுது லைவ்ல. ஓகேங்களா? இது ஒரு குரூப்புக்கு செம்ம காண்டாகுது. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒன்று காண்டாகுது. ஓகேங்களா? இது ஒன்று. பிரவீன் காந்தியுமே வந்து அந்த இடத்துல சபரிக்கு எதிராக. ஆனால் என்ன கேட்டால் கனி அக்கா ஃபஸ்ட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பிரவீனா சபரியான்னு வந்தால் அவங்க ஃபஸ்ட்டு சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது 2-3 இடத்துல பிரவீன் காந்தி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தங்களோ இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு இடத்துல வந்து பாரு கிட்ட வந்து பிரவீன் காந்தினே வருதுங்க, பிரவீன்ராஜ் அவர் வந்து கேட்பாரு, நான் உன் டீம் வந்துட்டோமா அப்படின்னா என் டீம் எங்க தனியா இருக்கு, நீ தான் ஆல்ரெடி ஒரு டீம்ல இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதி, நான் எந்த டீம்ல இருக்கேன் சொல்லுன்னா அது எப்படிங்க சொல்ல முடியும் அவ்வளோ ஓப்பனா? அப்போ வந்து அந்த இடத்துல பார்வதி சிரிச்சுட்டு, நீ தான் ஆல்ரெடி ஒரு டீம்ல இருக்கே, அப்போ முதல்ல எனக்கு என்ன டீம் இருக்கு அப்படின்னா, இல்லை நான் உன் டீம்ல வந்துடலான்னு பாக்குறேன், என்ன சேர்த்துக்கிறியா உன் டீம்ல அப்படின்ற மாதிரி கேட்டு வைப்பாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த டாஸ்க் வரும். இப்போ இங்க ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ அந்த 13ல இருந்து அது 2 போதா 3 போதான்றது இனிமே தான் பார்க்கணும். ஸோ இதுல வந்து கமருதீனுக்கும் ஹாப்பி. ஸோ இப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்குது. சுபிக்ஷா எப்படி விளையாடினாங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு, ஏன்னா 2 வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு சிலர் தான் அதுங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கமருதீன் தான் அங்கே இருந்திருக்காரு, இங்கே இருந்திருக்காரு. பாரு தான் அங்கே இருந்திருக்காங்க, இங்கே இருந்திருக்காங்க. வினோத் என்ன பண்ணாரு? வினோத் முதலேருந்து இங்கே தான் இருக்கு. வியானா தான் இங்கே இருந்திருக்காங்க, அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் வியானா இன்னும் அந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த ரூம்குள்ளே இருக்காங்களே தவிர பெருசாக இதுக்குள்ளே வரல, க்ளோஸ் ஆகலை. ஆனால் கமருதீனுக்கும் பாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட எக்ஸ்போஷரும் இருக்குது, அந்த வீட்டோட எக்ஸ்போஷராக இருக்குன்னும் போது 2த்துக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இனிமேல் அந்த கேமை அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இவங்க கமருதீனும் பாருக்கான வேவ் லென்த்தும் கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி இருக்குது. அது நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, அரோரா அவங்களாம் ஒன்றா உட்காந்து பேசினாங்க, வீட்டில் எல்லாரோடது அந்த பர்சனாலிட்டிஸு அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் பேசினாங்க. அப்போ கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரீயா பேசினாங்க. யார்? வினோத், கமருதீன், அரோரா, துஷார் அப்படிலாம் சொல்லும் போது அந்த இடத்துல கமருதீன் கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ளோ ஆனாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் ஃப்ரீயா கொஞ்சம் இப்போ பேச ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் அந்த வேவ் லென்த் நல்லா இருக்கு இந்த டீமுக்கு. இன்னொன்று, கமருதீன் வந்து சரி, நான் கமருதீன் பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். அவர் எப்படிப்பட்ட ஆள், நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேன். நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ.